ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் திருவண்ணாமலை. ஸோ தீப நகரமான திருவண்ணாமலையிலேருந்து இன்னைக்கு ஒரு சூப்பரான விளாக தாங்க பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா சென்னை டு திருவண்ணாமலை ஆல்ரெடி டிஎன்எஸ்சிசியோட பிராண்ட் நியூ இஏசி எக்கனாமி பஸ்ஸஸ் நம்ம டிராவல் பண்ணிருக்கோம். ஸோ அந்த வகையில் இங்கே இருந்து திருவண்ணாமலையிலிருந்து நம்ம பார்த்தீங்கன்னா அனதர் ஒரு டிஎன்எஸ்சிசி எக்கனாமி ஏசி பஸ்ஸஸ், அது ஒரு லாங் ரூட் ஓடக்கூடிய ஒரு சூப்பரான பஸ்ல தான் நம்ம ஜேர்னி இன்னைக்கு இருக்கும்போது. எஸ், நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில இருந்து டெய்லி நைட்டு 10:15 கிளம்புற டிஎன்எஸ்டிசி எக்கனாமி ஏசி திருவண்ணாமலை டு கோயம்புத்தூர் பஸ்ல தாங்க இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ண போறோம். ஸோ அந்த பஸ் வந்து சில பல ரீசனுக்காக பழைய BS4 கண்டினியூவா ரன் ஆயிட்டு இருந்துச்சு, புது பஸ்ஸஸ் கொடுத்தும். ஸோ இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நியூ பஸ்ஸஸ் லான்ச் பண்ணாங்க. ஸோ அந்த வகையில இப்போ பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா நியூ பஸ் தான் ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் சரி நம்ம இதை எடுத்துருவோம், எப்படியாவது நம்ம இந்த ரூட்டை யாரும் கவர் பண்ணல பெருசா, ஸோ அந்த வகையில் நம்ம கவர் பண்ணிடலாம்னு சொல்லி தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் பஸ்ஸஸ் போயிட்டு, பஸ்ஸஸ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வேலை போட்டாங்க. ஸோ நம்ம போயிட்டு பஸ்ஸோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர்லாம் பார்த்துட்டு அப்படியே டிராவலை கண்டினியூ பண்ணி நம்ம சூப்பராக பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் திருவண்ணாமலை டு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் டிராவல் பண்ண போகிறோம். ஸோ வாங்க போகலாம். ஸோ எஸ், நம்மளோட டிஎன்எஸ்டிசி எக்கனாமி ஏசி பிராண்ட் நியூ பஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இது கரெக்டாக இங்கேருந்து 10:15 கிளம்பும். ஸோ வாங்க பஸ்ஸஸோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ்லாம் பார்த்துடலாம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த 2 சீட்டில் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டை புக் பண்ணியாச்சு. ஸோ இன்னொரு சீட் வந்து நம்ம ட்ராவல் பண்ண போகுது. ஸோ இன்டீரியர்ஸை பொறுத்த வரைக்கும் இன்டீரியர்ஸ்லாம் பக்காவாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. 3:2 கான்ஃபிகரேஷன் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் எக்கனாமி ஏசியில் எப்படி எப்படிலாம் நம்ம ட்ராவல் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி உங்களுக்கு திருவண்ணாமலை பஸ் வீடியோவில் காட்டியிருப்பேன். ஸோ இருந்தாலும் நம்ம சைடு ஓடுற இந்த பஸ்ஸையும் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி பஸ்ஸஸில் உள்ள இன்டீரியர்ஸில் உள்ள அமானிட்டிஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஸோ நமக்கு இந்த பஸ்ஸஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ ஃப்ளோ ஏசி வென்ட்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. எல்லாருக்கும் வந்து நார்மலாக ஏர் வரத்துக்கு ஃப்ரீ ஃப்ளோ ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருவாங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா நமக்கு யூஸ்வலாக அட்ஜஸ்டபிள் டைப் ஏசி வென்ட்ஸு 2 சீட்டுக்கு 2 அட்ஜஸ்டபிள் ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருவாங்க. அண்ட் ரீடிங் லைட்ஸும் 2 கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் 3 இருக்கிற சீட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 3 ஏசி வென்ட்ஸும் அட்ஜஸ்டபிள் டைப் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா லைட்ஸ், ரீடிங் லைட்ஸும் 3 கொடுத்துருவாங்க. அண்ட் ஸ்டாப்பிங் SOS பட்டன்ஸ் எல்லா சீட்ஸ்க்கும் எல்லா கிளாஸுக்கும் ஒவ்வொன்று கொடுத்துருவாங்க. அண்ட் ஹேமர்ஸும் அங்கங்கே வச்சுருக்காங்க. அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா நமக்கு சீட்ஸும் ஒயிட் கலர் அந்த கவர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. கீழே லெதர் ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு பிளாக்ல கொடுத்துருப்பாங்க. ஸ்க்ரீன்ஸும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எல்லா சீட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட்ஸ் USB டைப் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா C டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் நமக்கு வந்து பின்னாடி வந்து ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க, ஊக்ஸ் அப்படி அதிலே கொடுத்துருக்காங்க. நம்ம
என் பேர் கோபாலகிருஷ்ணன். என் பேர் தனசாகரன். நம்ம வண்டி வந்து திருவண்ணாமலை வந்து 10:15. அது ஆன்லைன் புக்கிங், அதாவது முன்பதிவு பேருந்து முன்பதிவு பண்ணிக்கலாம். இங்க வந்து கோயம்புத்தூர்ல வந்து 11:15. இங்க காலையில 5:30 மணிக்கு வரணும். 11:15 இங்க எடுப்போம். 6:45 7 மணிக்கெல்லாம் போயிடும். எஸ், நம்ம வண்டி ஆல்ரெடி சொன்ன மாதிரி கரெக்டாக இங்கேருந்து 10:15 கிளம்பும். ஸோ பஸ் பார்த்தீங்கன்னா என்ன நிற்கிது. ஸோ ஆல்ரெடி எல்லாமே இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ சூப்பராக இருந்திருக்கும். ஸோ ஓவரால் இன்னைக்கு இந்த ரூட்டில் ட்ரை பண்ணணும்னு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக விளாக் பார்த்து ஃபுல் அண்ட் ஃபுல் விளாகை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்மளோட சூப்பரான திருவண்ணாமலை டு கோயம்புத்தூர் டிஎன்எஸ்டிசி எக்கனாமி ஏசி பஸ்ஸோட ட்ராவல் விளாகை இங்கே திருவண்ணாமலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மற்ற டீட்டெயில்ஸ்லாம் ட்ராவல் பார்க்கலாம். நைட் டைம் ஜேர்னி. ஸோ ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ணி காட்டுறேன். ஸோ வாங்க ட்ராவலை கண்டினியூ பண்ணி போகலாம். கதவுகள் மூடப்படுகின்றன. Doors are closing. ஸோ திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 10:20 பஸ் பார்த்தீங்கன்னா கிளம்பிடுச்சு. ஸோ நம்ம பஸ் திருவண்ணாமலை டு கோயம்புத்தூர் போகிற ரூட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எடுத்து செங்கம், ஊத்தங்கரை, அரூர், சேலம் அப்படியே பார்த்தீங்கன்னா போவீங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான ட்ராவலாக தான் இருக்கும்போது வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாம். அண்ட் இந்த பஸ் ரூட் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு 434B சர்வீஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ நம்ம டிஎன்எஸ்டிசி எக்கனாமி ஏசி பஸ்ஸில் திருவண்ணாமலை டு கோயம்புத்தூருக்கு இப்போ பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா 365 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இதே நீங்கள் ரிசர்வேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா 398 ரூபாங்க. ஸோ ரிசர்வேஷன் சார்ஜஸ் அடிஷ்னலாக வரும். ஸோ நீங்கள் டேரெக்டாக டிக்கெட் வாங்கினீங்கன்னா நமக்கு 365 ரூபாங்க. ஸோ இந்த ரூட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிரிவல பாதைங்க. ஸோ எல்லாம் அந்த பக்கத்தில் சைடில் நடந்து போகிறதெல்லாம் பார்ப்பீங்க. ஸோ இது வந்து நம்ம ஒரு 14 கிலோமீட்டருக்கு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இது கிரிவல பாதை தான். ஸோ இது வழியாக தான் பஸ்ஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா செங்கம் போகும். இல்லை அதுதான் சொல்கிறேன் போன நல்லா. என்ன ஒரு கை சொல்றது இல்லையா, வேலூர் போகிறோம். ஸோ செங்கம் ரோட் கரெக்டாக பார்த்தீங்கன்னா வண்டி போயிட்டுருக்கு செங்கம் ரோட்டில். ஸோ செங்கம் வந்து நமக்கு வந்து ரிசர்வேஷன் பேசஞ்சருக்காக தான் பார்த்தீங்கன்னா பஸ் உள்ளே போகுது. இல்லை வண்டி ஆல்மோஸ்ட் ஃபுல்லுங்க. ஸோ அதனால் எங்கேயும் போக மாட்டாங்க, டேரெக்டாக மெயினாக போயிட்டு இருப்பாங்க. ஸோ ரிசர்வேஷன் பேசஞ்சர் பீப்புளுக்காக தான் பார்த்தீங்கன்னா பஸ் உள்ளே போகுது.
Doors are opening. Doors are closing. டைவர்ட் ஆயிடுச்சுங்க.
few minutes later. ஏர்லி மார்னிங்கான ஒரு குட் மார்னிங். டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1:15. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ அயோத்தியாப்பட்டினம் நியர் சேலத்துக்கு ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் முன்னாடி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இதுக்கு மேலே அப்படியே கொஞ்சம் நல்லா தூங்கிட்டுங்க. ஒரு ஏசி என்ன தான் கொஞ்சம் கம்மியாக வந்தாலும் அப்படியே ஒரு தூக்கத்தை போட்டால் நேற்று தூங்குறதுக்கு இன்றைக்கி தூங்குறது நல்ல சரியான தூக்கம். ஸோ அப்படி தூக்கத்தை போட்டு பார்த்தா நமக்கு அயோத்தியாவனம் வந்தாச்சு. ஸோ இதுக்கு மேலே சேலத்துக்கு வந்து மேக்ஸிமம் உள்ளே போகிற பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகிறதுக்கு வந்து சான்சஸ் கம்மி. ஸோ அப்படியே அவுட்டர் பைபாஸ்லேயே நம்ம பார்த்தீங்கன்னா கோவை அது அப்படியே அவினாசி அப்படியே வந்து கருமத்தம்பட்டி நீலாம்பூர் ரோடு வழியாக நம்ம திரும்ப நீலாம்பூர் வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் போயிடுவோம். ஸோ மேக்ஸிமம் இவங்க 6 to 6:30 வரைக்கும் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் வாங்க, ட்ராவலை கனெக்ட் பண்ணி போகலாம். கடவுளி வந்து போடி மறந்தவங்க எங்க போறான்னு அவன் வந்து ஆகாஷ் ரெண்டா 7 ரெண்டா மொத்தம் 5 வண்டி இருக்குமா? நம்ம என்ன பண்ணுறோம்? இதெல்லாம் யார் ஓனர் தெரியல. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போனால் கரூர் மதுரைங்க. நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே சீலாயமட்டில் கொண்டலாம்பட்டி வழியாக தான் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் போவோம்.
ஒரு பையன் ஒரு பொண்ணு தானே பையனும் கல்யாணம் முடிச்சாங்களா கோயில் ஆள் இருக்காங்க ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க, நம்ம வந்து சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகலை. ஸோ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டலாம்பட்டி வழியாக பைபாஸ் ஜாயின் ஆகிட்டாங்க. ஸோ இங்கேருந்து நமக்கு கோயம்புத்தூர் 160 கிலோமீட்டருங்க, மேக்ஸிமம் 3 hours. Two hours later. திறக்கப்படுகின்றன. Doors are opening. கதவுகள் மூடப்படுகின்றன. Doors are closing. நீலாம்பூர் யார் கட்டது வாங்க நீலாம்பூர். ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. அது சொல்லுங்க. வணக்கம். ஃபைனலாக நம்மளோட சூப்பரான டிஎன்எஸ்டிசி எக்கனாமி பஸ்ஸோட விளாக் கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் எண்ட் ஆகுதுங்க. ஸோ அரசு போக்குவரத்துக்காக விழுப்புரம் கார்பரேஷன் இந்த பஸ்ஸை ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. எஸ் ஃபைனலி கரெக்டாக ஒரு 5:10க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பஸ் டிஎன்எஸ்டிசி இஏசி பஸ் கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டை ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ டைமிங் வைஸ் பார்த்தீங்கன்னா 6:15 தான். பட் பார்த்தீங்கன்னா 5:10 கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வந்து 1 மணி நேரம் 5 மினிட்ஸை கொண்டு வந்து நம்மளை தான்னு காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டாங்க. ஸோ நல்ல ஃப்ரெண்ட்லியான குரூங்க. நீங்கள் ஆல்ரெடி இந்த இன்டர்வியூலாம் பார்த்துருப்பீங்க. அண்ணா டிரைவர் அண்ணாவும் சரி கண்டக்டர்னாவும் சரி ரெண்டுமே ஃப்ரெண்ட்லியான குரூ, நல்ல டைப்புங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் சொல்லுங்கள். கரெக்டாக நேற்று நைட்டு 10:20 நம்ம திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டில் எடுத்தாங்க. பஸ் ஸ்டாண்டில் எடுக்கும்போது பஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சீட்லாம் ஃபுல்லாகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க செங்கம் போயிருப்பாங்க. ஸோ செங்கம்ல புக்கிங் பேசஞ்சர் இருந்தாங்க, அவங்களுக்காக சென்னம் போனாங்க.
மற்றபடி எங்கேயுமே போகலைங்க. ஏன்னா வண்டி மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வண்டியில் இருக்க எல்லா பேசஞ்சரும் மோஸ்ட்டாக கோவை தான். சாரி, இந்த கருமுத்தாம்பட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே நமக்கு நீலாம்பூர் ஆகட்டும், இந்த சென்னைபாளையம் ஆகட்டும், ஹோப்ஸ் ஆகட்டும், ஸோ இத்தனை ஏர்போர்ட் ஆகட்டும், ஸோ இந்த மாதிரி தான் ஷாப்பிங் செஞ்சாங்க. ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட்டாக எங்கேயும் போகல. ஸோ சேலம் சீட் இருந்திருந்தாலும் பார்த்தீங்கன்னா சேலம் போயிருப்பாங்க. பட் சேலம் சீட்ஸ்லாம் எதுவுமே இல்லை, அதெல்லாம் எங்கேயும் போகல. ஊத்தங்கரை ஆகட்டும், அரூர் ஆகட்டும், சேலம் ஆகட்டும், எங்கேயும் போல. ஆல் பைபாஸ் ரைடராக பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக கொண்டு வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே கொண்டு வந்து நம்மளை கோவை காந்திபுரம் ரீச் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ நம்ம விழுப்புரம் கார்பரேஷன் திருவண்ணாமலை டிப்போ ஆப்ரேட் பண்ணுற ஒன்லி ஏசி பஸ் இந்த பஸ்ஸுங்க. ஸோ இந்த பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா எப்பயுமே வண்டி டிமாண்டில் தான் போகும். திருவண்ணாமலேருந்து கோயம்புத்தூர் ஆகட்டும், கோயம்புத்தூர்லேருந்து திருவண்ணாமலை ஆகட்டும், நமக்கு டிமாண்டில் தான் போகும். இந்த வண்டிக்கு ரிசர்வேஷன், ஆன்லைன் ரிசர்வேஷன் இருக்குது. நைட்டு 10:15 டெய்லி நைட்டு 10:15 நமக்கு திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எடுப்பாங்க. ஸோ ரிட்டர்னில் நமக்கு வந்து ரிசர்வேஷன் கிடையாது. ஆனால் கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் வந்து காலையில் 11:15 நம்ம கோயம்புத்தூர்லேருந்து திருவண்ணாமலைக்கு போகும். மேக்ஸிமம் ஒரு 6லேருந்து 6:30 பார்த்தீங்கன்னா நமக்கு திருவண்ணாமலை ரீச் ஆகிடுவாங்க. ஒரு சர்வீஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸை ட்ரை பண்ணிக்கோங்க. டிக்கெட் ஃபேர் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி 365 ரூபாங்க. கோயம்புத்தூர்லேருந்து காந்திபுரம் ஆகட்டும், சரி கோயம்புத்தூர்லேருந்து திருவண்ணாமலை ஆகட்டும், திருவண்ணாமலையிலேருந்து கோயம்புத்தூர் ஆகட்டும், ஆன்லைன் ரெசர்வேஷன் 399 ரூபாயும், நார்மல் டிக்கெட்டு 365 ரூபாயும் பற்றி நமக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த சர்வீஸை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் புது பஸ்ஸு. நமக்கு லாஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா பழைய BS4 ஓடிட்டு இருந்துச்சு. பட் இப்போ அந்த சர்வீஸ் வந்து புது பஸ்ஸஸோட மாற்றி சூப்பராக பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த பஸ்ஸை ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி கேட்டிருந்தீங்க நிறைய பேர், நம்ம சைடுக்கு வந்த பஸ்ஸை நீங்கள் என்ன ட்ரை பண்ணலன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் கேட்டவங்களுக்காக நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சூப்பராக ட்ரை பண்ணி லாக காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் என் பண்ணியாச்சு. ஸோ இந்த பஸ் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி அசோக் லைலானுடைய BS6 சேசிஸில் பிரகாஷ் வேகால பில்ட் பண்ண ஒரு சூப்பரான நம்மளோட TNSTC எக்கனாமி ஏசி பஸ்ஸுங்க. சிக்கன குளிர்சாதன பேருந்து. ஸோ இந்த பேருந்தில் பயன் பண்ணியிருந்தேன்னா, இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருந்தா மறக்காமல் உங்கள் ட்ராவல் எக்ஸ்பென்ஸை கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நீங்கள் தாமோ ட்ராவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம கூட வந்து ஆர்கேட்ஸ் போட்டு ஒரு 2 வார்த்தை கேட்கலாம். ப்ரோ, உண்மையாலுமே ட்ராவலை பற்றி சொல்லணும், ஒரு அருமையான பயணம். இது வரைக்கும் நான் திருவண்ணாமலை கோயம்புத்தூர் ஒரு 7 மணி நேரம் அந்த மாதிரிலாம் ட்ராவல் பண்ணிக்கேன். பட் இப்போ இன்னைக்கு ஜஸ்ட் 6 hours 50 minutes நினச்சி கூட பார்க்கல. சூப்பரான சர்வீஸு. இது வந்து ரொம்ப நாளாக நான் கஷ்டப்பட்டே இருந்தேன். BS4 ஓடும்போது ஏன் BS6 விட்டுட்டு நம்ம லைனுக்கு வரல அப்படின்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். பட் அந்த டோல் பிரச்சனைன்னு சொல்லியிருந்தாங்க, அதை எல்லாமே முடிச்சு இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சூப்பரான பயணங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த எக்கனாமி ஏசியை ட்ரை பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? அதுவும் BS6ல். அதுவும் BS4 கம்பேர் பண்ணும்போது கம்ஃபர்ட் வைஸ் சீட்டில் வந்து கொஞ்சம் எனக்கு பர்சனலாக கொஞ்சம் சீட்டு கெப்பாசிட்டியெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. நாங்கள் ஃப்ரண்ட்டில் உட்காந்தனால ஏசி அவ்வளோக்கா வரலைங்க. மற்றபடி பின்னாடி இருக்கவங்க செம்ம கம்ஃபர்ட் வைஸாகவே இருந்துச்சு. புரிஞ்சு நல்ல ஜேர்னி, நல்ல சூப்பரான பஸ். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பட் சீட்ஸில் வயசில் மட்டும் கொஞ்சம் அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். பட் அதை விட்டுருங்க. சரி, நம்ம இதெல்லாம் பேசினேன், நீங்களாம் அது ஏன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு தேவையில்லாத கமெண்ட்ஸில் வந்துடுவீங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு வேண்டாம். ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணால் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. ஒரு சூப்பரான ட்ராவலோட உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் தாமோதரன். டாடா.